Recording in progress. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஜோதி ஜெபம். ஏசப்பா, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி ராஜா. இம்மட்டும் எங்களை அதிசயமாய் நீ நடத்தி வந்தீர் ராஜா. கண்ணின் மணி போல் காத்து வந்தவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு நித்திய வாழ்வை தருவேன் என்று வாக்களித்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் தப்புவித்தவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஷம்மா நாக்கா, நீர் பெரியவர் அப்பா, நீ நல்லவர் அப்பா. உம்முடைய கிருபை என்றென்றும் உள்ளது காய்ம நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் எங்களை கூடி வர வைத்தமை காய்ம நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆபா ஷா கோராபா ஆவலாய் காத்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே அவர்ஷி காட்டாபா கொன்ன திரிகாராபோ ஆண்டவரே ஆண்டு பதிய வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும் ஆண்டவரே. எல்லாவற்றும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. முத நாமம் மாத்திரம் என்றென்றும் உயர்ந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் இதை பற்றி தான் நம்ம 2வது பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரே. ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஆனால் இந்த 3 விதத்தில், அதாவது 3 விதமான ஆழ்தத்துவத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் இடைப்படுகிறார். அதுதான் முக்கியம். இப்படி இடைப்படும் போது இன்றைக்கு நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் நடுவே நமக்கு ஒரு தொடர்பை உண்டாக்குவது பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, நாம் தேவனை ஆராதிக்க நாம் கூடும்போதும், நாம் தேவனுக்கென்று சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த நாளிலே நாம் எப்பொழுதுமே தேவனை நாம் ஆராதிக்கும் போது நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அந்த தேவ ஆராதனை நடக்கும் சமயத்தில் தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஆராதனை ஒன்று நடக்கிறது. யோவான் சிங்காசனத்தில் பிதாவானவர் வீற்றிருக்கிறார். அங்கே ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறதை யோவானுக்கு முதல்ல காண்பிக்கிறார். அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் வேளையில்தான் அந்த தோல் சுருள் வருகிறது. அதை உடைக்க யாருன்னு கேட்குறாங்க. ஆராதனையின் சமயத்திலேயே வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருக்கும் முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் ஆராதனை சமயத்தில் எல்லாம் நடக்குது. அப்போ நம்ம தேவனை நாம் ஆராதிக்கும் போது தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்முடைய நாம் எப்படி ஆராதிக்கிறோம், எவ்விதமாய் அவரை ஒரு வேளையிலே நாம் கூடியிருந்து ஆராதிக்க வேண்டும் என்பதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்கு அவசியம் அப்படின்றத நான் இப்போ சொல்லிக்கிறேன். இங்கே ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டை எழுதுனது ஜோதி. அப்போ இந்த பாட்டை நம்ம எழுதும்போது இது ஒரு வித்தியாசமான பாட்டு. ஏன்னா இந்த பாட்டை அவள் எழுதிட்டா, இதை என்கிட்ட கொண்டு வரும்போது நான் அதுக்கு மியூசிக் போடணுன்னு யோசிக்கும்போது இதில் இருக்க சில வார்த்தைகள்லாம் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். இப்படியாக இந்த பாட்டு இங்கே உருவாக்கியிருக்குது. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம். அப்படி பார்க்கும்போது ஆனால் அந்த பாட்டு ஆராதனைக்குரிய பாட்டாக இருக்குது.
ஆனால் இந்த பாட்டு ஆராதனைக்குரிய பாட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆராதிக்கிற தேவன் எனக்கு என்ன செய்வார், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு என்ன செய்வார், அப்படி தான் இந்த பாட்டு இருக்குது. அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் நமக்கு எல்லாம் செய்வார், தேவன் எனக்கு இதை செய்யணும், தேவன் எனக்கு அதை செய்யணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாம் அவரை ஆராதிக்கிறோமா என்பது முதல் கேள்வி. ஆராதிக்கிறதுன்றது நிறைய பேர் எனக்கு நினச்சிக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்ணுறேன், நான் சபைக்கு போகிறேன், அதனால் நான் அவரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, என் ஆவியில் அவரை நான் ஆராதிக்கிறேன். ஓகே, அப்போ ஆராதனை எங்கே நடக்கணும்னா நம்முடைய ஆவியில் அது உண்மையாக நடக்கணும். அது எப்படி நடந்தாலும் ஓகே. ஆனால் நம்ம ஆவியில் அவரை ஆராதிக்கும் போது நம்முடைய நடக்கையும் நம்முடைய செய்கையும் அவ்விதமாய் இருக்கும். தேவனை என் ஆவியில் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய நடக்கை எப்போ நம்ம கூட்டத்தில் இருக்கும்போது இல்லை, நம்ம பாட்டு பாடும்போது இல்லை, நம்ம சபைக்கு போகும்போது இல்லை, அதுக்கு வெளியில் இருக்கும்போது நம்முடைய நடக்கை, நம்முடைய வார்த்தை, இது எல்லாம் நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்றதை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ தான் நம்ம ஆவியில் அவரை ஆராதிக்கிறோம் என்று நமக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த பாட்டை பாடும்போது நீ யோசிங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை இப்படியெல்லாம் நடத்துவாரா அப்படின்ற கேள்வி வரும்போது நான் உண்மையாகவே என் ஆண்டவரை என் ஆவியிலே ஆராதிக்கிறேனா? ஏனென்றால் நான் ஆவியிலே ஆராதித்தேனானால் என்னுடைய நடக்கையும் என்னுடைய பேச்சும் அதை வெளிப்படுத்தும். இந்த தேவன் நான் ஆராதிக்கிற தேவன், அவருக்காக நான் இப்படி நடந்து கொள்வேன், அவருக்காக நான் இப்படி பேசுவேன் என்பதை நாம் நம்முடைய மனசில் ஏற்றிக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். சரி, இப்போ இந்த பாட்டை பாடுவோம். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவன், அன்று காப்பாற்றி நடத்தினார் என்று காப்பாற்றி நடத்துவார். நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவன், அன்று காப்பாற்றி நடத்தினார் என்று காப்பாற்றி நடத்துவார். அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே. ஆராதித்திடுவோம், நாம் ஆராதித்திடுவோம், தூய நல் தேவன் நம் பரலோக ராஜா. ஆராதித்திடுவோம், நாம் ஆராதித்திடுவோம், தூய நல் தேவன் நம் பரலோக ராஜா. இன்றும் என்றும் ஒவ்வொரு நாளும் ஆராதித்திடுவோம், இன்றும் என்றும் ஒவ்வொரு நாளும் ஆராதித்திடுவோம். அக்கினி சூளைக்கும் சிங்கத்தின் வாய்க்கும் மனுஷரின் பொல்லா சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி காத்திடுவார். அக்கினி சூளைக்கும் சிங்கத்தின் வாய்க்கும் மனுஷன் பொல்லா சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி காத்திடுவார். அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே. ஆராதித்திடுவோம், நாம் ஆராதித்திடுவோம், தூய நல் தேவன் நம் பரலோக ராஜா. ஆராதித்திடுவோம், நாம் ஆராதித்திடுவோம், தூய நல் தேவன் நம் பரலோக ராஜா.
இன்றும் என்றும் ஒவ்வொரு நாளும் ஆராதித்திடுவோம். இன்றும் என்றும் ஒவ்வொரு நாளும் ஆராதித்திடுவோம். பிறக்கும் நாளிலுமே நான் மரிக்கும் நாளளவும் என் வாழ்வின் சேர்ப்பு எல்லாமே அவர் திருக்கரம் தந்ததுதான். பிறக்கும் நாளிலுமே நான் மரிக்கும் நாளளவும் என் வாழ்வின் சேர்ப்பு எல்லாமே அவர் திருக்கரம் தந்ததுதான். அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே. ஆராதித்திடுவோம், நாம் ஆராதித்திடுவோம், தூய நல் தேவன் நம் பரலோக ராஜா. ஆராதித்திடுவோம், நாம் ஆராதித்திடுவோம், தூய நல் தேவன் நம் பரலோக ராஜா. இன்றும் என்றும் ஒவ்வொரு நாளும் ஆராதித்திடுவோம், இன்றும் என்றும் ஒவ்வொரு நாளும் ஆராதித்திடுவோம். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தென்னை பரமதேசத்தின் நித்திய வாழ்வை எனக்கு தருவாரே. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தென்னை பரமதேசத்தின் நித்திய வாழ்வை எனக்கு தருவாரே. என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே. ஆராதித்திடுவோம், நாம் ஆராதித்திடுவோம், தூய நல் தேவன் நம் பரலோக ராஜா. ஆராதித்திடுவோம், நாம் ஆராதித்திடுவோம், தூய நல் தேவன் நம் பரலோக ராஜா. இன்றும் என்றும் ஒவ்வொரு நாளும் ஆராதித்திடுவோம், இன்றும் என்றும் ஒவ்வொரு நாளும் ஆராதித்திடுவோம். சத்துரு மும்முரமாய் நம்மை துரத்தி வருகையிலே நம் நாசின் சுவாச காற்றினாலே அழித்து விடுவாரே. சத்துரு மும்முரமாய் நம்மை துரத்தி வருகையிலே நம் நாசின் சுவாச காற்றினாலே அழித்து விடுவாரே. அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே, அன்று காத்தவர் என்றும் காப்பாரே. ஆராதித்திடுவோம், நாம் ஆராதித்திடுவோம், தூய நல் தேவன் நம் பரலோக ராஜா. ஆராதித்திடுவோம், நாம் ஆராதித்திடுவோம், தூய நல் தேவன் நம் பரலோக ராஜா. இன்றும் என்றும் ஒவ்வொரு நாளும் ஆராதித்திடுவோம், இன்றும் என்றும் ஒவ்வொரு நாளும் ஆராதித்திடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நம்ம எல்லாரும் இன்றைக்கு வசனமாக பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3:3. இதில் பவுல் அப்போஸ்தலர் இப்படி சொல்லியிருக்கிறாரு: ஏனெனில் மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இங்க பாருங்க, ஆவியிலே விருத்த சேதனம் உள்ளவர்கள் யார்? அதாவது அந்த காலத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் நீ விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொன்னது எதுக்குன்னா, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், உன்னுடைய ஜீவன் இந்த உலக காரியங்களினாலே அல்ல, தேவனால் வருகிற காரியங்களால் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஆபிரகாமையும் அவனுடைய வம்சத்தார் அனைவரையும் நீங்கள் விருத்த சேதனம் செய்யணுன்றத ஒரு அடையாளமாக செய்ய சொன்னார். இப்போ நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா? நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களா? இப்போ பாருங்க, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் இந்த உலகத்திலே ஜீவனம் செய்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ரூல்ஸ் மாறுபட்டது. இந்த கோலியாத் அந்த இதில் பழைய ஏற்பாட்டில் கோலியாத் வந்து நின்று எல்லாரையும் மிரட்டுறான். யார் என்ன, நீங்கள் இந்த போரே தேவையில்ல, என் ஒருத்தனை நீங்கள் அடிச்சிடுங்க, என் ஒருத்தனை அடிக்கிறதுக்கு ஒரு வீரன் உங்களிடத்தில் இருந்தால் இந்த போரில் நம்ம முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கலாம், நம்ம தோத்துட்டோன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு அவன் சேலஞ்ச் பண்ணுறான். அப்போது தாவீது சொல்லுகிற வார்த்தை என்றால் என்னவென்றால், விருத்த சேதனம் இல்லாத இவனை நான் வென்று விடுவேன் அப்படின்னு பார்க்கும்போது, விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலனும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமும் வித்தியாசமானது. இப்போ அதனால தான் அந்த காலத்தில் யூதர்கள் விருத்த சேதனம் கண்டிப்பாக செய்யணும்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ யூதனா மாறணும்னா நீ விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலர் ஒரு முக்கியமான காரியத்தை புதிய ஏற்பாட்டில் வைக்கிறார். என்ன சொல்கிறாரு? முதலாவது நீங்கள் ஆவியிலே விருத்த சேதனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நடைமுறைக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம விசுவாசிகள் கூட்டத்தில் இதை விட்டுறோம். அநேக வேளையில் என்ன நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், பிள்ளைகள் படிக்கணும் நினைக்கிறது கரெக்டு தான். ஆனால் இவங்கள் படிப்பினாலே தான் மேலே முன்னேறுவார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நிறைய பேர் படிச்சிருந்தா நல்லா மேலே முன்னேறிடுவாங்க, இல்லை நல்ல வேலையில் இருந்தால் இவர்கள் முன்னேறிடுவார்கள். அப்போ நம்ம எது மேலே நம்பிக்கை வைக்கிறோம்? மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இல்லை, நம்ம மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அது உலகத்தில் இருக்கிறோம், நம்ம படிக்கணும், சான்ஸ் கிடைச்சா படிக்கிட்டோம், நல்ல வேலை கிடைச்சா கிடைக்கட்டும். ஆனால் கர்த்தர் என்றைக்குமே நம்மை நடத்துவார், என்றைக்குமே நம்மோடு கூட இருப்பார். ஏனென்றால் நான் ஆவியிலே என் தேவனை ஆராதனை செய்கிறேன். இது மறுபடியும் நான் இன்றைக்கு சொல்கிறது என்னென்னா, நான் இன்றைக்கி இந்த வசனமே ப்ரிப்பேர் பண்ணல, பட் நான் திருப்பி எனக்கு ஆண்டவர் எனக்கு சொல்கிறது என்னென்னா, நான் ஆவியிலே என் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லும்போது என் பிள்ளைகிட்ட நீ படி,
அப்படின்னு நான் சொல்லாம ஒழிய, நீ படிப்பை நாம் ஆராதிக்க கூடாது. ஓகே, நம்மளுடைய கரியரை நாம் ஆராதிக்க கூடாது. உலக பொருட்களையும், உலக காரியங்களையும், உலக சிந்தனைகளையும், அரசியலையும் இதையெல்லாம் நாம் ஆராதிக்க முடியாது. ஆராதிக்கிறதுனா அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது. ஆராதிக்கணும் அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. இது நம்ம செய்யக்கூடாது. ஏனென்றால் நம் ஆவியிலே நம் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி ஆராதனை செஞ்சு எதுல நம்ம மேன்மை பாராட்டணும்? நமக்கு எது பெருமையா இருக்குது? இங்க போட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிறோம். என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய ஆண்டவருடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவிற்று, என்னுடைய ஆண்டவர் எனக்கு அவருடைய ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதுல நம்ம திருப்தி அடைந்து இதுல நம்ம சந்தோஷம் அடைய வேண்டும். ஏனென்றால் அது இருந்தால் மற்றதெல்லாம் நடக்கும். ஆனால் அவைகள் நமக்கு முக்கியம் அல்ல. அதனால தான் போட்டிருக்கிறாரு பவுலப்போஸ்தலர், மாமிசத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இப்போ நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் நமக்கு அவசியம். ஆவியானவருடைய அனுபவம் நமக்கு அவசியம். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அப்போஸ்தலர், அதை எடுத்துக்கலாம் அந்த வசனத்தை, 2ஆம் அதிகாரத்தில் இந்த பெந்தகோஸ்தே என்ற நாளிலே இயேசுனுடைய சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்றார்கள். ஓகே, அவர்கள் அனுபவத்தை பெற்றார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் அவர்கள் பெறும்போது அது ஒரு வேறு விதமாக இருந்தது. ஏனென்றால் யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். அதுதான் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பழைய ஏற்பாட்டிலேயே யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிற அனுபவம் இருந்தது. நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம். இவர்களுக்கு அந்த அனுபவம் என்னவென்று தெரியும். ஆனால் இந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவம் வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் வெவ்வேறு பாஷையிலே, பாஷைன்னு நான் சொல்லும் போது நான் அந்நிய பாஷையை சொல்லவில்லை, வெவ்வேறு பாஷையிலே அவர்கள் பேசினதை கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஜனங்கள் வெவ்வேறு பாஷைக்காரராக அங்கே வந்திருந்தாங்க. ஏன்னா யூதர்கள் எப்போ அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த காலத்தில் எல்லா விதமான ஊருக்கும், ஏன்னா பாபிலோனுக்கு அவர்கள் கொண்டு போகப்படும் போது, பாபிலோன்றது ஏறக்குறைய அந்த காலத்தில் எல்லா, நீங்கள் எஸ்தரில் படிச்சிங்கன்னா இந்த பக்கம் இந்த மெடிட்ரேனியன் சீலேருந்து அந்த பக்கம் இந்தியா வரைக்கும் பெர்ஷிய பேரரசாக இருந்தது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இவர்கள் சிதறடிக்கப்பட்ட பிறகு அந்தந்த நாட்டில் இருக்கும் பாஷைக்காரராக மாறிவிட்டார். ஆனால் இவங்க எப்பொழுதும் எருசலேமில் இருக்கும் ஆலயத்திற்கு இவர்கள் வருவார்கள். அந்த பெந்தேகோஸ்தே என்ற நாளுக்கு அந்த எருசலேம் ஆலயத்தை பார்க்க அநேகர் வந்திருக்கிறார்கள். ஆனால் இவங்கெல்லாம் வெவ்வேறு பாஷை பேசுகிற ஊரிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இயேசுனுடைய சீஷர்களை நிரப்பும் போது அந்த அனுபவம் வித்தியாசமாய் இருந்தது. அது வித்தியாசமாய் இருந்ததுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டார், இது என்ன நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லும்போது பேதுரு அவர்களுக்கு சொல்லுகிறார்,
இல்ல, இது யோவேல் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அது என்ன தீர்க்க தரிசனம்? அப்போஸ்தலர் 2:17 போட்டிருக்கு. கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதை நீங்க அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அது எப்போ ஊற்றப்பட்டார்னா, சில நேரங்களிலே சில வேளைகளிலே சிலருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இவங்க எதுவும் செய்யல. ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை கொண்டுதான் செய்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு ஒரு தலைவருக்கோ ஒரு பரிசுத்தவானுக்கோ இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குதுன்னா, கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாருக்குமே என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசியில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இப்ப இங்க இந்த வார்த்தை உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாம் இன்றைக்கு ஆவியை பெற்றவர்கள் சில நேரத்தில் சில வேளையில் அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசுகிறார்கள். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது என்பது, தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். அவர்களுடைய தரிசனத்தை பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு தரிசனமாய் கொடுக்கப்பட்டதை அவர்கள் எழுதினார்கள். அது ஒரு விதமான தீர்க்க தரிசனம். ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று அவர்கள் எங்கே சொல்லியிருக்கிறார்களோ, சில இடங்களிலே அது அவர்கள் வார்த்தையினாலே கர்த்தர் சொன்னதை சொன்னார்கள் என்று அங்கே எழுதப்படவில்லை. உண்மையாகவே அங்கே அந்நிய பாஷையில் அவர்கள் பேசினார்கள் என்பதுதான் அங்கே அர்த்தம். ஸோ இங்கே ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த எபிரேய பாஷையில் அவர்கள் எழுதியிருக்கும் போது இவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் ஒரு வார்த்தையை இன்னொருத்தருக்கு பேசவில்லை. அவர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டார்கள் என்றுதான் அர்த்தம். இப்போ அந்த காலத்திலே இந்த அந்நிய பாஷையில் பேசுகிற காரியம் இருந்தது என்பதை நான் சொல்லுகிறேன். அது நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்போ. ஓகே. ஆனால் இங்கே யோவேல் இங்கே எழுதியிருக்கும் போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்றால் அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள் என்றுதான் அர்த்தம் இங்கே. ஓகே. இதை நம்ம போய் பார்க்க போகிறோம். நான் இது வேணுன்ட்டே நான் இங்கே வாக்குவாதம் நடத்துவதற்காக நான் இங்கே சொல்லவில்லை. இதை நாம் போய் பார்த்தோம் என்றால் நமக்கு புரியும். ஓகே. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்கள் காண்பார்கள். இது எதனால நடக்குது? அதாவது பரிசுத்த ஆவியானோர் ஊற்றப்படும் போது இவைகளெல்லாம் ஒருவருக்கு நடக்கலாம் என்பதுதான் இங்க அர்த்தம். ரைட்டா? ஆனா அதாவது இப்படி போட்டுறேன், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டவர்கள் எல்லாம் இப்படி வேற மாதிரி போடலாம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். ஆச்சா? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று இல்லை. புரிஞ்சதா நான் சொன்னது? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், சொப்பனத்தை காண்கிறார்கள், தரிசனத்தை காண்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரினால் இப்படி செய்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுனால இதெல்லாம் செய்வார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. புரிஞ்சதில்ல? அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ பாருங்க, இவர் பேதுரு ஒரு அழகான வார்த்தை இங்கே போட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குழப்ப மாட்டார், எல்லாத்துக்கும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருவார். இங்கே என்ன போட்டிருக்கிறாரு?
பார்க்கலாம் இருங்க. நிறைய நிறைய பேசுகிறார் அவர். நான் எல்லாத்தையும் எடுக்க தேவையில்ல. இங்கே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்தை சொல்லிடுறேன் முதல்ல. ஓகே. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவ என்னன்னா, யார் யார் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ, அதாவது அவங்க விசுவாசத்துல மனம் திரும்பிடுறாங்க. விசுவாசத்தை என்ன சொல்றாங்கன்னா, நான் நான் பழைய காரியங்களை விட்டு விடுகிறேன். அப்படி விட்டவர்கள் எல்லாரிடத்திற்கும் இந்த பரிசுத்த ஆவியின் வரம் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உடனே அவர்களுக்கு ஊற்றப்படுகிறார். அதனால தான் ஒரு இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், ஒருத்தன் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறவனானால், பிதாவை பிதாவே என்று சொல்லுகிறவனானால், அவன் பரிசுத்த ஆவி இல்லாமல் அப்படி இயேசுவை இயேசுவென்றும் பிதாவை பிதாவென்றும் ஒருவனும் சொல்ல முடியாது. இது எங்க இருக்குது? 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் நினைக்கிறேன், 12வது அதிகாரம். ஓகே. இங்கே அழகாக போட்டிருக்குது, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. பாருங்க, இந்த உலக காரியங்கள் நம்ம செய்கிறோம்ல, அது ரொம்ப நாள் நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியும். உலக பிரகாரமான காரியங்கள் நீங்கள் பார்க்கும்போது, ரொம்ப நாள் நான் பாட்டு படித்தேன் அப்படின்னு அப்பவும் தப்பாக பாடுவாங்க. ஓகே. இது நாம் ஊமைகளாய் இருந்த விக்கிரகங்களை நாம் ஆராதிக்கும் போது ஊமையாக தான் காரியங்கள் நடக்கும். அப்புறம் இப்படி சொல்றாரு, ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்றும் சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப இயேசு என்னுடைய கர்த்தர், என்னுடைய ஆண்டவர் என்று யார் யார் யோசித்திருக்கிறார்களோ அவர்களிடத்திலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அது இதுலயும் இன்னொரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். இயேசு ஆண்டவர்னா என்ன அர்த்தம்? அவர் தான் என்ன ஆள்றவர். ஆண்டவர்னா ஆளுகிறவர்னு அர்த்தம் இல்லையா? இயேசுவே என் ஆண்டவர் அப்படின்னு வாயில சொல்றவங்க இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இயேசுவே என் ஆண்டவர் என்று இயேசுவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்னால் ஆளப்படுகிறவர்கள், அவங்க தான் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரைட்டா? நிறைய பேர் இயேசுவே ஆண்டவர்னு வாயில சொல்லிட்டு அவர் சொல்றதை செய்யறதில்லை. அவங்கள பற்றி நான் சொல்லலை. இங்கே இயேசுவை நான் ஆண்டவர் என்று சொல்லுகிறேன், என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறானா? இல்லை. நீங்கள் எப்போ இயேசு ஆண்டவர் என்று சொல்லும்போது அவர் சொல்றதை செய்கிறீங்களோ அப்போதான் இயேசு உங்கள் ஆண்டவர், உங்களை ஆளுகிறார். இப்போ பாருங்கள், இன்னைக்கு என் மனைவி கொடுத்த பாட்டை பாடுன்னு சொன்னார், பாடிட்டோம். பாடிட்ட பிறகு நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே நான் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன். முதல் வசனம் எது? என் ஆகமத்தை தான் நான் பார்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான்
வந்து அப்படியே பிலிப்பியரில் அப்படியே தேடிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் அன்றைக்கி கடுத்தெல்லாம் வசனம் இப்போ போன வாரம் தான் கொடுத்தாரு அந்த 300 வசனமும், அதை எடுத்து சொல்லு. அப்போ நான் அந்த அந்த வசனத்தை நான் போய் எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கும் போது அது எதுக்காக சொல்லுகிறான்னு நமக்கு தெரியாது. அது சொல்லுகிறார் என்று சொல்லும்போது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். இது வசனத்தை எடுத்து பிரசங்கிக்கிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களுக்கு, அநேக விஷயங்களுக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சில காரியத்தை சொல்லுவார், அந்த நேரத்தில் சொல்லுவார். இன்னும் அநேக காரியங்கள் அவர் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். சில ரொம்ப சுலபமான காரியங்களை அவர் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். நீ உன்னுடைய விரோதிகளை நீ நேசிக்க வேண்டும், அவர்களை மன்னிக்க வேண்டும். இது முதல்ல எழுதப்பட்டது. இதுக்கு புதுசாக பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய முகத்துக்காக நமக்கு வெறுப்பாய் இருந்தாலும், நமக்கு கடுப்பாய் இருந்தாலும், நம்மை விரோதிக்கிறவர்களை நாம் நேசித்து அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லப்பட்ட கட்டளை இது இல்லையா? அவர் சொல்லியிருக்கிறார், உள்ளதை உள்ளபடியும் இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளதென்று சொன்னால் அநேக நேரத்தில் நமக்கு பிரச்சனை. உள்ளதை உள்ளதென்று சொன்னால் அநேக வேளையில் நிறைய இடத்துல அதிகமான பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கிறேன். முக்கியமாக எங்கள் ஆஃபீஸில் நிறைய நடக்கும், நிறைய அரசியல் நடக்கும். இதில் என்ன அரசியல்னா, ஒரு பட்ஜெட்டை எங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். என்ன பண்ணுவார்கள், எங்களுக்கு மேலாக இருக்கிறவர்கள் போய் அந்த பட்ஜெட் கொடுத்தாதான் அவங்களுக்கு பதவி. எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்குமே பட்ஜெட் இருந்தால் தான் பதவி. இப்போ இந்த பட்ஜெட் கொடுத்தார்கள் என்பதனாலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கொஞ்சம் இந்த வேலையும் செய்வோம், இதையும் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போய் ஆஃபீஸ் சொன்னால் அதெல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த நேரத்தில், நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த பட்ஜெட்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறார்கள், வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கொடுத்துருக்கிற காரியத்திற்கு இது மட்டும்தான் இங்கே செய்ய முடியும் என்று சொல்லிவிடுவேன். அதனால் என்னை தள்ள பார்ப்பார்கள், என்னை மீட்டிங்க்கு கொண்டு வராமல் இருக்க பார்ப்பார்கள். ஆனால் தெரியும், இவன் வேலை செய்வான்றது தெரியும். ஆனால் உண்மையும் சொல்லுவான், அதை சொல்லாதே என்று சொல்லுவார். நான் போய் சொல்லிவிடுவேன். இதனால் பிரச்சனை வரும். வீட்டிலையும் அப்படி தான், எல்லாத்தையும் அப்படியே சொல்லிவிடுவேன். முக்கியமாக ஜோதிக்கு எனக்கும் நடக்கிற சண்டை என்னென்னா, உனது சாம்பார் நல்லா இல்லை, இது இருக்குது அப்படின்னா ஜோதிக்கு பிடிக்காது. ஸோ அது பரவாயில்ல. ஆனால் நம்ம அநேக நேரத்தில், அநேக வேளையிலே நாம் உண்மையை மறைக்காமல் சொல்லும்போது நாம் தேவனை ஆராதிக்கிறோம். இது ஒரு சாதாரண, இது வந்து நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற சாதாரண ஒரு கட்டளைங்க. இதை நம்ம பின்பற்றணும். அப்பதான் இயேசு என்னுடைய ஆண்டவர் இல்லையா? நான் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு மாய்மாலமாய் நடந்து கொண்டு, ஆனால் வெளிக்கு இயேசுவே ஆண்டவரே நாம் சொல்வோமானால், உண்மையிலே இயேசு நம்மளுடைய ஆண்டவர் இல்லை, நம்மை ஆளுகிறவர் அல்ல. அவரை நம்ம பேருக்கு ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப யாரு பேருக்கு சொல்லுவாங்கன்னா, இப்படியே சொல்லிடுறேன், பேருக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்கள், அவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. நாம் உண்மையாய் இயேசு என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லும்போது, அவருடைய ஆளுகைக்கு நான் உட்பட்டு இருக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கிறவன், அவருடைய வார்த்தைக்கு நான் பயந்து நடந்து கொள்ளுகிறவன்,
இப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ இருந்தால் அவர்கள் ஒருவேளை தவறான வழியில போய் கொண்டு இருக்கலாம். அவங்க வந்து தவறான சிந்தனையோடு இருக்கலாம். ஆனா அவர்களிடத்தில் நாம் என்ன பண்ணலாம் என்றால், இங்க பாருங்க, கர்த்தருடைய வசனம் இப்படி போட்டு இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வசனம் இப்படி போட்டு இருக்கிறதுனாலே நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று நீங்கள் சொல்லும்போது உடனே அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். ஓ, கர்த்தருடைய வசனம் போட்டிருக்குதா, அப்போ நான் அதை செய்ய மாட்டேன். இப்போ என்னுடைய நாட்கரல்னால நான் வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல ஒரு சகோதரன் இருந்தார். நல்ல மனுஷன். ஆனால் ஆங்கிலத்தில் அப்பப்போ கெட்ட வார்த்தைகளை பேசுவார். அவர் என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கும்போது, என்னிடத்தில் இல்லை, ஒரு கூட்டமான இருக்கிற ஜனங்களோடு பேசி கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் ஆண்டவரை நம்புகிறவன், வேத புஸ்தகம்தான் எனக்கு எல்லாம். இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்றால் கர்த்தர் தான் என்னிடத்தில் இருக்கிறார். ஆனால் நான் கெட்ட வார்த்தை பேசுவேன். என் மனைவி என கேட்பால், நீ ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிறாய் என்று கேட்பார். அப்பொழுது நான் சொல்லுவேன், வேதத்திலே எங்கே எழுதியிருக்கிறது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது என்று எங்கே எழுதியிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் சொல்லிட்டாரு. நான் யோசித்தேன், என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் நான் வந்து உட்காண்ட்ருக்கேன். அவர் நான் என்னுடைய டெஸ்க்குக்கும் அவர் டெஸ்க்கும் பக்கத்தில் தான். ஸோ அப்போ பார்க்கும்போது நான் இந்த எபேசியரில் வருது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு வருது. எபேசியர் 6ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை நான் பார்த்த உடனே அதை வந்து இந்த ஆம்பிளிஃபைட் பைபிள் இப்படி கோட்டை வந்து அவருக்கு இமெயில்லையே அனுப்பிச்சேன். அவர் அதை பார்த்தார். இதில் நான் சொல்கிறது என்னன்னா, அவர் சரளமாய் கெட்ட வார்த்தை பேசுகிறவர். அதை பார்த்த பிறகு என்னிடத்தில் வந்து சொன்னார், நீ சொல்வது சரிதான், இந்த வார்த்தை இங்கே இப்படி போட்டிருக்கிறது. அடுத்த நாள்ல இருந்துங்க அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறதை நிறுத்திவிட்டார். அடுத்த நாளிலேயே, அந்த வசனத்தை பார்த்த அடுத்த நாளிலேயே அவர் நிறுத்திவிட்டார். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், உன்னை ஆண்டு கொள்ளுகிறவர் இயேசு. ஏன்னா உனக்கு தெரியல, ஒரு வழியில போயிட்டு இருந்த, ஆனால் அந்த வசனத்தை நீ பார்த்த உடனே உன்னை திருத்தி கொண்டாய். அப்போ என்னுடைய ஆண்டவர் இயேசு. அப்போ இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவை ஆண்டவர் என்று ஒருவராலும் சொல்ல முடியாது. இயேசுவை ஆண்டவர் என்று எப்படி சொல்ல முடியும் என்றால், பரிசுத்த ஆனவரானாலே அன்றி அப்படி சொல்ல முடியாது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை செக் பண்ணிக்கணும். ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேனா, இல்லை இங்கே முரண்பாடு நடக்கிறதா, இங்கே ஒரு கடினம் நம்மளுடைய இருதயத்தின் சில வேளையில் நம்மளுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கும். ஆண்டவர் நம்மை முழுவதுமாய் ஆளுகை செய்ய வேண்டும். அவர் ஆளுகை செய்கிறார் என்றால் அப்பொழுது நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவமும் முழுமையாய் இருக்கும். அநேகர் என்னிடத்தில் கேட்பார்கள், எனக்கு நீங்க சொல்ற மாதிரிலாம் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் இல்லையே. முக்கியமாக கேட்கறது, நீ சொல்ற ஆண்டவர் என்னிடத்தில் பேசுகிறார், ஆண்டவர் இதை செய்ய சொல்லுகிறார், ஆண்டவர் இதை செய்யாது என்று சொல்லுகிறார், இப்படியெல்லாம் என்னிடத்தில் பேசுகிறது இல்லையே. நீங்கள் வந்து என்ன முயற்சி பண்ணணும்னா, முயற்சி என்னன்னா, ஆண்டவர் முதலே சொன்னதை செய்ய முயற்சி பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் இன்னும் பேசுவார். ஏன்னா ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யும்போது அநேக வேலையிலே மாட்டிக்கொள்வோம். அநேக வேலையிலே சில சில சின்ன, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சில அசௌகரியங்கள் நமக்கு இருக்கும். ஆண்டவர் சொன்னதை அப்படியே செஞ்சோன்னா சில பேர் நம்ம தப்பாக பேசுவாங்க, சில பேர் நம்ம பிரிந்து விட்டு போய் விடுவார்கள், சில பேருக்கு நம்மை பிடிக்காது, சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும். ஆண்டவருக்காக உயிரையே கொடுக்கணும்னு தானே சொல்கிறாரு. நம்ம சின்ன காரியங்கள் நடக்கிறது என்ன பிரச்சனை?
அப்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்மிடத்தில் இடைப்படுவார், நம்மிடத்தில் பேசுவார். ஓகே. அதே மாதிரி ஆண்டவரை தான் நம்பி இருக்கு. முதல்ல அவர்கிட்ட கேட்டுட்டு எல்லாத்தையும் செய்ய முயற்சி செய்யுங்க. ஆண்டவர் பேசுவார். ஓகே. நம்ம இதெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுவார். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆண்டு கொள்வார். இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வரம் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, பேதுருல இது அப்போஸ்தலர் நடபடிக்கையில என்ன போட்டிருக்கு? 2ஆம் அதிகாரத்துல, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படும். அப்படித்தானே போட்டிருக்கு. வசனத்தை திருப்பி பார்க்குறேன். இங்கே பாருங்க, அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ யார் யார் மனம் திரும்பி இயேசுவினால ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியை பெறுவார்கள் என்பது உண்மை, சத்தியம். அது ஒரு வசனம். இப்போ அநேகர் அந்த காலத்தில் நான் படிக்கும்போது சொல்லியிருக்கிறாங்க, இல்லை வேதம் முழுமையாய் எழுதப்படும் அளவும் சில அற்புதங்கள் நிறைவேற வேண்டியது இருந்தது, சில அதிசயங்கள் நிறைவேற வேண்டியது இருந்தது. ஏனென்றால் அந்த அதிசயங்கள் இருந்தால் தான் ஜனங்க நம்புவாங்க. அதனால் முதலாம் நூற்றாண்டிலே இந்த சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம்லாம் பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, வேத வசனம் இருக்குது. வேத வசனம் பரிசுத்த ஆவியானவரால் தான் கொடுக்கப்பட்டது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? 39வது வசனம், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. இந்த மாதிரிலாம் ஆட்கள் எழுவாங்க, இருக்கிறதையும் குழப்புவாங்கன்னு தெரிஞ்சுதான் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கும், தூரத்துலேருந்து எங்கெங்கே வராங்களோ அவங்க எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவருடைய வரம் கொடுக்கப்படும். ஓகே. ஸோ நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்கள் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய தேவனுடைய ஒரு மனுஷியோ நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு கொடுத்த அதே வரங்களும் அதே ஆசீர்வாதமும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை உபயோகப்படுத்தினீங்களா இல்லையான்றது வேற விஷயம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது, உங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அதுக்காக தான் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை, அந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும். அநேக வேளையிலே நாம் என்ன நினைத்து விடுகிறோம் என்றால், நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவர் பெரிய பரிசுத்தவான். இல்லைங்க, இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான், எல்லாருமே பரிசுத்த வாட்டிகள் தான். அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோமானால், நமக்கு பாவ மன்னிப்பை நாம் பெற்றோமானால், நாம் ஞானஸ்நானத்தை பெற்றோமானால், நாம் மனம் திரும்பினோம் என்பது உண்மையானால், எல்லாரிடத்திற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வரம் கொடுக்கப்பட்டது. இப்போ நம் எல்லாரிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் ஏன் இன்னும் மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும்?
நாம் ஏன் இன்னும் நம்முடைய சாதுரியத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும்? நம்முடைய படிப்பிலும் நம்முடைய அந்தஸ்திலும் நாம் ஏன் நம்பிக்கை வைக்க வேண்டும்? அவசியமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்த ஆவியானவரை வரமாக கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு பரிசுத்த ஆவியானவர் நிறைப்பட்டு என்னென்ன செய்தாரோ அதை நம்மாலையும் செய்ய முடியும். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். சரி, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. நான் முக்கியமாக சொல்ல வந்தது என்னன்னா, இந்த யோவேல் போட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வாரத்தில் நம்ம இன்னும் நிறையா பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு என்னாகமும் 11வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். என்னாகமும் 11வது அதிகாரம். இந்த 11வது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த 11வது அதிகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஜனங்க அவங்களுக்கு மாமிசம் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. ஓகே, இது என்ன ஆச்சு? நீங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசம் வரைக்கும் வனாந்திர வழியாக கூட்டு கொண்டு போயிருக்கிறார். நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச கதை. இப்போ இவங்க வனாந்திர வழியாக போகும்போது இவங்களுக்கு சாப்பாடு கிடையாது. இந்த சாப்பாடு இல்லை என்பதனாலே ஆண்டவர் இவர்களுக்கு மன்னா என்ற ஒரு மாவு மாதிரி ஒரு பொருளை, ஒரு மழை பெய்கிற மாதிரி அன்றாடம் மழை பெய்யும், இதை இவங்க எடுத்து இதில் சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இதில் என்னென்ன இருந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு சொல்லுகிறோம் இந்த சத்து இருக்கணும், புரோத சத்து இருக்கணும். இதுங்க இந்த வனாந்தரத்தில் இதை தான் சாப்பிட்டாங்க. இதை சாப்பிட்டு தான் அங்கே காலேப் சொல்கிறாரு, எனக்கு நான் 40 வருஷமாக நடந்துட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை, எனக்கு வயசான மதியே தெரில, நான் அந்த மலையில் இருக்கிற ஜனங்களை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் வயசான தாத்தா. ஸோ அப்போ நல்ல சாப்பாடு, இந்த கொடுக்கப்பட்ட இந்த மன்னா நல்ல ஒரு ஆகாரமாக இவர்களுக்கு இருந்தது. ஆனால் திடீரென்று இவர்களுக்கு, ஏன்னா நம்மளுடைய இருதயம் பாருங்க, இது எப்பொழுதுமே ஒரு கர்த்தருக்கு விரோதமாக எதையா செய்யணும்னு தோணிட்டு இருக்கிற ஒரு இருதயம். கொஞ்சம் கீழ்ப்படியாமல் நமக்குள்ளேயே இருக்குது. எப்பொழுதுமே இதை நம்ம அடக்கி ஆளணும். ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்போம். ஆண்டவர் ஒன்று செஞ்சிருப்பாரு, அதை பார்த்து ஆண்டவர் ஆராதிக்கிற, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுறது கிடையாது. அடுத்த ஒரு காரியத்துக்காக முணுமுணுத்து கொண்டு இருப்போம். ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை செய்து விட்டாரே, அதற்காக சந்தோஷப்பட்டாலே அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். ஆனால் நம்ம இந்த காரியம் முடிஞ்ச பிறகு அடுத்த காரியத்துக்காக முணுமுணுத்து கொண்டு இருப்போம். அந்த மாதிரி தான் இந்த ஜனங்களும் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். அப்போது இந்த மோசேக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப பாரம் அதிகமாயிடுச்சு. இந்த 11:12 மோசே சொல்கிறாரு, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளை என்கிற பாலகனை தகப்பன் சுமக்கிறது போல என் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ அப்படின்னு தேவனிடத்தில் புலம்ப ஆரம்பிச்சிடுறார் மோசே. இங்கே 11வது வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரம்
வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? அதாவது இவங்க எல்லாரும் வந்து எனக்கு நான் மாமிசம் சாப்பிடணும், எனக்கு உணவு பத்தல இப்படி சொல்லும்போது மோசேவுக்கு அது பாரமாய் இருக்கிறது. அந்த பாரத்தை புலம்பலாக தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறார் மோசே. ஸோ இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும். இந்த காரியம் நமக்கு முக்கியம் இல்லைனா, இதில் இருக்கிற ஒரு முக்கியமான பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை தான் நாம் இங்கே படிக்க போகிறோம். ஓகே, இந்த காரியம் இப்படி நடக்கும்போது 16வது வசனத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமான இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னுடனே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். அப்ப இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, மோசே உனக்கு ஒரு ஆவியை நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆவியை நீ பெற்றிருக்கிறனால தான் நீ இந்த ஜனங்களின் மேல் பாரம் சுமக்கிறாய். இதனாலே நீ 70 பேரை கூட்டு கொண்டு வா, இந்த ஜனங்களுடைய மூப்பர்களையும் தலைவர்களையும் கூட்டு கொண்டு வா, அவர்களுக்கும் இந்த ஆவியை, உனக்கு இருக்கிற ஆவியை அவர்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். இப்போ 24வது வசனம், என்னாகமம் 11:24. இதில் நீங்கள் பார்க்கும்போது, அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொன்னி பின்பு ஓய்ந்தார்கள். இப்போ இங்கே இந்த தீர்க்க தரிசனம் இவர்கள் சொன்னார்கள் என்று போட்டிருக்கிறது. இவர்கள் வார்த்தைகளால் மற்றவர்களிடத்தில் எதுவும் பேசவில்லை, தனக்குள்ளாக சில காரியங்களை பேசிக்கொண்டார்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அந்நிய பாஷையில் பேசுகிற காரியம் அந்த காலத்தில் நடந்திருக்குதுன்றதான் முக்கியம். இதை திருப்பி பாருங்கள். 26வது வசனத்தில், அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேத்தாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டு இருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 2 பேர் வந்து போல, அவர்களுக்கும் ஆவி கொடுக்கப்பட்டது, அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 27வது வசனம், ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாத்தும் மேத்தாத்தும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, இவர்கள் தீர்க்க தரிசனமாக சாதாரண பாஷையில் பேசியிருந்தால் அவர்கள் ஏதோ சொல்லுகிறார்கள் என்று இந்த வாலிபன் சொல்லியிருப்பான். இந்த வாலிபன் வேற யாரும் இல்லை, இந்த வாலிபன் தான் பிறகு நமக்கு வருகிற யோசுவா தான் இப்போ வாலிபனாக இருக்கிறான். அவன் பார்க்குறான், இப்போ இவங்க தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இவன் ஏன் சொல்லுகிறான் என்றால், அவர்கள் சொன்னது வேறு காரியம், இவனுக்கு புரியாத காரியத்தை அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள் என்றதான் அங்கே முக்கியம். அப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியுது தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னா என்னன்னு தெரியுது உங்களுக்கு.
இவர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டு என்ன செய்வார்கள் என்பது அவனுக்கு தெரியும். அதனால தான் அது வித்தியாசமாக அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இவங்க பாளையத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதித்திரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை தடை பண்ணும். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். மோசே என்ன சொல்றாரு பாருங்க. ஏன்னா அவருக்கு அந்த ஆவி கொடுக்கப்பட்டது. அவர் பரிசுத்த ஆவியை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். இப்பொழுது இந்த 70 பேரும் பரிசுத்த ஆவியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் 2 பேர் பாளையத்துக்குள்ள இருக்கிறாங்க. இன்னும் இந்த கூடாரத்துக்கு, கர்த்தருடைய அந்த இடத்துக்கு வரல. ஆனால் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறான், நீங்கள் தடை செய்யணும், இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. இப்போ மோசே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியை எல்லா ஜனங்களும் பெற்றால் அது நலமாயிருக்கும். அன்றைக்கு எல்லா ஜனங்களும் பெற முடியல. ஏன் எல்லா ஜனங்களும் பெற முடியலன்னா, இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, இரத்தத்தை சிந்தவில்லை, ஜீவனை கொடுக்கவில்லை, பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படவில்லை, உயிர் தள்ளவில்லை. இந்த காரியங்கள் நிறைவேறவில்லை. இந்த காரியங்கள் நிறைவேறும் போது கடைசி நாட்களிலே என் ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தம் பண்ணினது இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். மோசேயினுடைய ஆசை, அந்த மனுஷனுடைய ஆசை இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. இன்னைக்கு மோசே பார்த்தா சந்தோஷப்படுவார். உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய ஆவியை பெற்றிருக்கிறார்கள், உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். சொல்றது புரிஞ்சிச்சுங்களா? ஸோ அதனால இதை நம்ம இப்போ நம்ம விசுவாசிக்கணும். முக்கியமாக நான் இந்த வசனங்கள்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே ஆவியானவரை, ஆவியானவருடைய வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நம்மிடத்தில் இணைப்பட முடியும். ஆவியானவர் நமக்கு ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுக்க முடியும். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம் பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறோம். நல்லா கேட்கலாம், எதுக்குங்க பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் எனக்கு எதுக்குங்க தேவை? அப்போதாங்க பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போதான் பரலோக ராஜ்யத்தில் எப்படி என்ன நடக்கும் என்பதை நீங்கள் ருசி பார்ப்பதினாலே உங்களுக்கு ஒரு ஊக்கம், ஒரு ஊக்குவிப்பு நடக்கும். நான் ஆண்டவருக்காக இன்னும் செய்யணும், நான் ஆண்டவருக்காக இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டும், இன்னும் நான் என் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், இன்னும் நான் என் ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பரிசுத்த ஆவியான ஒரு அனுபவம் இல்லாதவர்கள் அவங்களால என்ன பண்ண முடியும்? வசனத்துக்கு மேலே வசனம் நம்ம பேசுகிறோம், தூக்கம்தான் வரும். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள், நான் இன்னும் இதை அனுபவிக்கணும், இதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் இன்னும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், நான் இன்னும் அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் அப்படின்ற ஆசை வந்துடும். அதற்காக தான் இங்கே மோசே சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறார், கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாய் இருக்குமே. அப்போ அவருடைய ஆதங்கத்தை நிறைவேற்ற யாரும் இல்லை. இன்றைக்கு
அவருடைய ஆவி எல்லாருக்கும் மாமிசமான யாவர் மேலும் ஊற்றப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆவியை நாம் அனுபவித்து இன்னும் கர்த்தருக்காக நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஜெபம் பண்ணிடலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பார்த்தது 4-5 வசனமாக இருந்தாலும் இது முக்கியமான ஒரு சத்தியம். இந்த சத்தியம் இங்கே இருக்கிற 4 பேர் 5 பேருக்கு இது போய் சேரணும். ஆண்டவரே, நீர் இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீரானால், இந்த சத்தியம் எங்களுக்கு உண்மையாய் மாறுமானால் இன்னும் அநேகருக்கு அது உண்மையாய் மாறும். இதில் நான் முக்கியமாக இந்த நேரத்தில் நான் யோசிப்பது என்னவென்றால், ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் அநேக வேளையிலே நாங்கள் உம்மை ஆண்டவராக மதிப்பதில்லை. நீர் எங்களை ஆளுகை செய்கிறது இல்லை. அந்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மாற வேண்டும் ஐயா. நாங்கள் எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை முழுமையாய் ஆண்டு கொள்ளும். அதே போல முழுமையான பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை எங்களுக்கு இந்த நேரத்தில் தாரும். உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவேன் என்று சொன்னீர். இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து இந்த வரப்போகிற நாட்களிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் நாம் பார்ப்போம்.